செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியவை: காலி பாட்டில்கள், டின்கள், பிளாஸ்டிக் பைகள் போன்ற மக்காத குப்பைகள் அனைத்தையும் திரும்ப எடுத்துச் செல்லுங்கள். இவை சுற்றுச்சூழலை குப்பையாக்கவோ அல்லது புதைக்கவோ கூடாது. அவற்றை நகராட்சி குப்பை தொட்டிகளில் மட்டுமே அகற்ற வேண்டும். புனித தலங்கள், கோவில்கள் மற்றும் உள்ளூர் கலாச்சாரங்களின் புனிதத்தன்மையை கவனிக்கவும். ஒலி மாசுபாட்டை குறைக்கவும். இயற்கை உல்லாச விடுதிகள், சரணாலயங்கள் மற்றும் வனவிலங்கு பூங்காக்களில் உரத்த குரலில் ஒலி எழுப்பும் ரேடியோக்கள், டேப் ரெக்கார்டர்கள் அல்லது பிற மின்னணு பொழுதுபோக்கு உபகரணங்களை ஒலிக்க வேண்டாம். முகாம்களுக்கு அருகில் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டால், மலம் கழித்த பிறகு மண் அல்லது மணலால் மூடவும். நீர் ஆதாரத்திலிருந்து குறைந்தபட்சம் 30 மீட்டர் தொலைவில் இடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். புகைப்படம் எடுக்கும்போது மக்களின் தனியுரிமையை மதிக்கவும். புகைப்படம் எடுப்பதற்கு முன் அனுமதி கேட்கவும். செய்யக்கூடாதவை: தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை வெட்டுதல், விதைகள் அல்லது வேர்கள் வடிவில் எடுத்துச் செல்ல வேண்டாம். இது சட்டவிரோதமானது. சுற்றுச்சூழல் மிகவும் மென்மையானது மற்றும் இப்பகுதியின் உயிரியல் பன்முகத்தன்மை எல்லா விலையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். சோப்பு, நீரோடைகள் அல்லது நீரூற்றுகளில் கழுவுதல் மற்றும் குளிக்கும் போது முகாம் தளத்தில் உணவு சமைக்க மரத்தை எரிபொருளாக பயன்படுத்த வேண்டாம். காடுகளில் சிகரெட் துண்டுகளை விடவோ அல்லது திறந்து தீ வைக்கவோ கூடாது. காற்றோட்டமான பானங்கள், ஆல்கஹால், போதைப்பொருள் அல்லது வேறு எந்த போதைப்பொருளையும் உட்கொள்வது மற்றும் பாட்டில்களை காட்டில் வீச வேண்டாம். உள்ளூர் மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு உணவு அல்லது இனிப்புகளை வழங்குவதன் மூலம் அவர்களை தூண்ட வேண்டாம். உள்ளூர் மரபுகளை மதிக்கவும். பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்குகள் மக்கும் தன்மையற்றவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆரோக்கியமற்றவை மற்றும் குப்பைகளை பயன்படுத்தக்கூடாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு: 1. இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல். தாவரங்களை மிதிக்க வேண்டாம். பூக்கள் அல்லது மருத்துவ தாவரங்களை எடுக்க வேண்டாம். பி. வனவிலங்குகளையோ அதன் வாழ்விடங்களையோ தொந்தரவு செய்யாதீர்கள். சி. அழிந்து வரும் விலங்கு பாகங்கள் அல்லது பழங்கால கலாச்சார கலைப்பொருட்கள் வாங்க வேண்டாம். இ. உள்ளூர் பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் வருமானத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு. 2. எரிபொருளை பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும். மாற்று எரிபொருளை பயன்படுத்தவும். மண்ணெண்ணெய், எல்பிஜி அல்லது மற்ற மரமற்ற எரிபொருள், அனைத்து சமையல், வெப்பமாக்கல், ஊழியர்கள் மற்றும் போர்ட்டர்கள் உட்பட விளக்குகள். பி. கேம்ப்ஃபயர்களை ஊக்கப்படுத்துங்கள், முகாம் வேடிக்கையை ஊக்குவிக்கவும். சி. மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயுவை எடுத்துச் செல்லும் போதும், சேமிக்கும் போதும், பயன்படுத்தும் போதும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றவும். 3. அனைத்து முகாம்களையும் பாதைகளையும் சுத்தமாக விட்டுவிடுங்கள். ஏ. குப்பைகளை பிரித்து முறையாக அப்புறப்படுத்துதல், எரிக்கக்கூடியவை, மக்கும் தன்மையை புதைத்தல் மற்றும் மக்காத அனைத்து பொருட்களையும் நியமிக்கப்பட்ட குப்பை தொட்டியில் வைப்பதற்காக அல்லது மறுசுழற்சி செய்வதற்காக மேற்கொள்ளவும். பி. அனைத்து மலையேற்றங்களிலும் கழிப்பறை கூடாரங்களை பயன்படுத்தவும். நீர் ஆதாரங்கள், குறைந்தபட்சம் 100 மீ தொலைவில், மாசுபடுவதைத் தவிர்க்க சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் கழிப்பறை கூடாரங்களை அமைத்து பயன்படுத்தவும். 4. பாதுகாப்பு பயிற்சி. எரிபொருள் நுகர்வு மெனு உருப்படிகளை தவிர்க்கவும். எயுகா. வேக வைத்த உணவுகள் மற்றும் பெரிய மெனு தேர்வுகள். கழிவுகளை குறைக்க மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கொள்கலன்களில் உணவை மீண்டும் பேக்கேஜ் செய்யவும். சி. கழிவுகளை நீக்கி மாற்றுவதன் மூலமும் குறைக்கலாம். 5. முறையான சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்தை கடைபிடிக்கவும். தனிப்பட்ட சுகாதாரம், சமையலறை மற்றும் முகாம் நடைமுறைகள் பற்றி அனைத்து ஊழியர்களுக்கும் கற்பிக்கவும். பி. குடிநீர் மற்றும் சமைக்காத காய்கறிகளை முறையாக சுத்திகரிக்கவும். சி. கழுவும் மற்றும் குளிக்கும் தண்ணீரை நீரோடைகளிலிருந்து நன்கு அப்புறப்படுத்தவும். மக்கும் சோப்புகளை பயன்படுத்தவும். 6. பணியாளர் நலனுக்கான பொறுப்பை ஏற்கவும். ஏ. போதுமான ஆடை, உறங்கும் உறை, காலணிகள், சமையலுக்கு உணவு, அடுப்புகள் மற்றும் எரிபொருளை வழங்குதல் மற்றும் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கவனித்துக்கொள். பி. முதலுதவி, வழிகாட்டி பொறுப்புகள், சுகாதாரம் போன்றவற்றில் ஊழியர்களுக்கு அவ்வப்போது பயிற்சி அளிக்கவும். 7. சரியான சுருக்கமான சுற்றுலா பயணிகள். கலாச்சார, செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை, சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடத்தை, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள், சரியான உடை மற்றும் உள்ளூர் நம்பிக்கைகள், மக்கள் மற்றும் மத தளங்களுக்கு மரியாதை.